சரி, ஓகே. இப்ப அடுத்ததா ஒரு கேள்வி. இப்ப நடக்க போற தேர்தல் என்ன தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தலா? சட்டமன்ற தேர்தல். ஓகே, சட்டமன்ற தேர்தல் நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோம்? கவுன்சிலரா, எம்பியா? எம்எல்ஏஸ். வெரி குட். எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கீங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் யாரும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. சூப்பர். சரஸ்வதி காலேஜ் மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்ப இதுல என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள், இப்ப உங்க தொகுதியுடைய எம்எல்ஏ பெயர் உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுடைய எம்எல்ஏ உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ ஒரு எம்எல்ஏ உடைய வேலை அப்படின்னா என்ன? உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், நல்ல தரமான சாலைகள், தரமான குடிநீர், அனைவருக்கும் வீடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல சுகாதாரம், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி கட்டி கொடுக்கிறது, ஸ்கூல்ஸ், பால்வாடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி கொடுக்கிறது. இல்ல தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, இப்ப விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு மின்சாரமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது தரமான சாலைகள் இல்லாமல் இருக்கலாம். அத இப்ப உங்க தொகுதியில 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதி, இப்ப தேனியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதி எடுத்துப்போம். இப்ப அந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 லட்சம் பேர் உங்க தொகுதியில் இருப்பீங்க தோராயமா. அந்த தொகுதி மக்களுடைய சார்பில், ஏன்னா எல்லாரும் 2 லட்சம் பேரும் சட்டமன்றத்தில் போய் உட்கார முடியாதுல்ல, அப்ப 2 லட்சம் பேர் சார்பில் நீங்க எல்லாம் தேர்வு செஞ்சு ஒரு நபர் அனுப்புறீங்க. அந்த ஒரு நபர் தேனி தொகுதியினுடைய முகமாக இருந்து உங்கள் தொகுதிக்கான பிரச்சனைகளை கேட்டு வாங்கி கொடுப்பாரு. அப்படிதானே? அப்ப உங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்களா? இல்ல செஞ்சு கொடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என் பேரு சஞ்சய் ராம்குமார். நான் வந்து தொகுதி கொடைக்கானல் வட்டம் பெரியூர் கிராமத்திலிருந்து பேச வந்திருக்கேன். இப்ப ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து எப்ப வராருன்னா, அந்த 4வது வருஷத்துக்குரிய அந்த எலெக்ஷன் அறிவிக்கும் போதுதான் வந்து தொகுதிக்கு அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து இதை பத்தி பேசுறாரு. எலெக்ஷன் வருது, ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த மிச்சம் அந்த முன்னாடி இருக்க 4 வருஷம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ஓட்டுக்கு பணம்னு செலுத்தாம ஒவ்வொரு கிராமத்துங்களுக்கு வந்து விளையாட்டு மைதானம், லைப்ரரி அந்த மாட்டம் அமைச்சு கொடுத்தா மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டங்களை கழிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாட்டம் அவங்களுக்கு மாசமான ஒரு தகுந்த மாட்டம் ஒரு வேலை திட்டங்கள் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் தெரிவிக்கிறேன். இப்போ உங்க தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ பத்தி சொல்லுங்க. அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரா? நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரா? ரோடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கா? எங்க ஊர்ல ரோடு வசதின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்கு. தண்ணி வசதி, நாங்க வந்து மலை கிராமங்கள்ல வசிக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி வசதியை பத்தி அவ்வளோக்காக தட்டுப்பாடு ஏற்படாது. அதனால மாணவர்கள் இளைஞர்கள் வந்து விதிக்கிற கோட்பாடை வந்து அவங்க முறையா நடைபெறுத்தி கொடுக்கணும். ஒவ்வொரு கிராமங்களுக்குமான விளையாட்டு மைதானம், மற்ற அனைத்து வசதிகள், இந்த கலையரங்கம் அது மட்டும் எல்லாம் நல்லா நீட்டா அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி, இப்ப 100 நாள் வேலை திட்டம் வேணான்னு சொன்னீங்க, ஏன் வேணான்னு சொல்றீங்க? உங்களுக்கு கருத்து? 100 நாள் வேலைங்கிறது வந்து அது விவசாயத்தை பாதிக்குதுங்க சார். 100 நாள் வேலை வந்து ஏன் வேணாங்கிறோம்னா, அது வந்து விவசாயத்தை, இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து வேலை ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால அந்த 100 நாள் வேலை திட்டங்களை வந்து கழிச்சா நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு மாசம் வேலை போட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு நல்லா இருக்கும். விவசாய நிலங்களுக்கு வேலைக்கு போங்க. விவசாயிகளுக்கு வந்து எப்படி ஒரு விவசாயிகளுக்கு வந்து இத்தனை வேலை ஆட்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்ட பணம் நம்மள இந்த மாட்ட பயிர்கள் அது மாட்டம் உங்களுக்கு இலவசமா தரோம், இது மாட்ட பயிரிட்டு கொடுங்க. விவசாயத்தை நல்லா தம்பி இப்ப வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பத்தி சொல்றாரு. இப்ப இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதுல வந்து சில நிறைகள் இருக்கு, சில குறைகள் இருக்கு, 2 விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து 150 நாட்களாக மாற்றுவதற்கெல்லாம் மாநில அரசும் மத்திய அரசும் வந்து தொடர்ந்து வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது மக்களுக்கு பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கு. நம்முடைய கிராமங்கள்ல பல ஊர்கள்ல வேலை வாய்ப்பே இருக்காது. அடிப்படை ஒரு சாப்பாட்டுக்கு வேணும்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தேவை. அந்த 100 ரூபாயாச்சும் மக்கள் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஃப்ரீயா கொடுத்தா அது மக்கள் சோம்பேறி ஆக்கின மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கோ ஒரு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் அதை யோசிச்சு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல தம்பி சொல்ற மாதிரி சில குறைபாடுகள் இருக்குதா, தமிழ்நாடு முழுக்க பரவலாக குற்றச்சாட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இங்க போனா கொஞ்ச நேரம் தான் வேலை, ஆனா அவங்களுக்கு 100 ரூபாய் பணம் கிடைச்சிருது, அதனால கஷ்டப்பட்டு உடல் உழைப்போட அதிக சம்பளம் கொடுத்தாலும் கூட அங்க வர்றதுல கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு, விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இருக்கணும். மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இல்லை அப்படின்னா அது பலவிதமான பிரச்சனைகளை, தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும். அதை தடுப்பதற்காக தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் தேடி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்த திட்டத்தை வந்து இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய நாட்டுல இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக உலக நாடுகள், பல நாடுகளினுடைய தலைவர்கள் அந்த திட்டத்தை பாராட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மற்றபடி பாராட்டுறோம். ஓகேங்களா? என் பேரு யாழினி, நான் சின்னமனூர்ல இருந்து வரேன். எங்க ஊர்ல இருக்கிற குறை என்ன அப்படின்னா,
கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டர் வந்து இல்ல. இப்ப இதனால சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த வசதி எல்லாம் இல்ல. அதனால இந்த மாதிரி வசதி வரணும் அப்படின்னு கேட்டு. என்ன கிராமத்துல இருந்து வரீங்க? சின்னமனூர். ஓகே. உங்க தொகுதியை சொல்லிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ பத்தி பேசுங்க. மேம் என்னோட தொகுதி போடி நாயக்கன். கொஞ்சம் அமைதியா இருந்தா இவர் என்ன சொல்றாருன்னு எல்லாருக்கும் கேட்கும். என் தொகுதி எம்எல்ஏ வந்து தங்க தமிழ்ச்செல்வன் மேம். சரி, இப்போ எங்க தொகுதியில என்ன பிரச்சனை மேம், நான் பர்டிகுலர் இந்த கவர்மெண்ட் சொல்லலை மேம். காலங்காலமா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு மேம், அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க மேம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்க, அவுட்லுக் ஏன் மேம் அப்படி இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணுங்க. கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஆஃபீஸும் மேம் எல்லாமே அந்த ஃபர்ஸ்டே இருக்க லுக்கு ஏன் கரண்ட்ல இருக்க மாட்டேங்குது மேம். மெயின்டெனன்ஸ் முக்கியமா மேம். அதே மாதிரி பார்க் இருக்குல்ல மேம், சில்ட்ரன் பார்க், அதுவுமே அப்படிதான் மேம் இருக்குது. அதை சரி பண்ணுங்கன்னு சொல்றேன் மேம். தம்பி, உங்களுடைய தொகுதி, நீங்க எந்த தொகுதி, இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு? ஓகே, உங்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கையை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா ஆட்சியாளர்கள் இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அடுத்து 2026 தேர்தல்ல எம்எல்ஏவா செலக்ட் ஆகுறவங்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா உங்க கோரிக்கை இதன் மூலியமா, நியூஸ் தமிழ் மூலியமா நிறைவேற்றப்படும். வாழ்த்துக்கள்.